வீணாகும் உணவு கழிவுகளின் மூலம் சமையல் எரிவாயு தயாரித்து அதை இலவசமாக ஏழை மக்களுக்கு விநியோகம் செய்து திடக்கழிவு மேலாண்மையில் நாட்டுக்கே முன்மாதிரியாக திகழ்கிறது மேட்டுப்பாளையம் அருகே உள்ள ஒரு கிராமம். அது பற்றி ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். திடக்கழிவு மேலாண்மை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் தனி கவனம் செலுத்தி வருகிறது குருடம்பாளையம் கிராம ஊராட்சி நிர்வாகம். ஊராட்சிக்கு உட்பட்ட வீடுகளில் உணவு கழிவுகள் மற்றும் குப்பைகளை சேகரித்து உயிரி எரிவாயு தயாரித்து வீடுகளுக்கு விநியோகித்து வருகின்றனர். உயிரி எரிவாயு தயாரிக்கும் போது மிஞ்சும் கழிவுகளை கொண்டு இயற்கை உரமும் தயாரிக்கப்படுகிறது. கழிவுகள் ரோட்லேயோ அல்லது வீதிகளையோ போடாதனால சுற்றுப்புற சூழல் பாதுகாக்கப்படுகிறது. அதே போல் கொசு தொல்லை அறவே அளிக்கப்படுகிறது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா இந்த டெங்கு ஃபீவர், மலேரியா, வைரஸ் இந்த போன்ற காய்ச்சல், காச நோய்களெல்லாம் வர்றதை தடுத்து ஒரு தூய்மையான ஊராட்சி இருக்குது. இதனுடைய முக்கிய பலன் இதில் கழிவுகளை அரைக்கிறதுனால பயோகேஸும் கிடைச்சிருது. எங்களுக்கு சுற்றுப்புற சூழலும் தூய்மையாக இருக்கிறது. வழக்கமாக உயிரி எரிவாயு தயாரிக்க 2 மாதங்கள் வரை ஆகும் நிலையில் பாபா அணுசக்தி ஆராய்ச்சி மையத்தின் தொழில்நுட்ப உதவியோடு குடியிருப்புகள் மற்றும் உணவகங்களில் வீணாகும் உணவு கழிவிலிருந்து உடனடியாக சமையல் எரிவாயு தயாரிக்கப்படுகிறது. இந்த சமையல் எரிவாயு சமுதாய கூடத்தில் அமைக்கப்பட்டுள்ள இலவச சமையல் எரிவாயு கூடத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. குழந்தைங்களை வச்சுட்டு அடுப்புலையும் செய்ய முடியறது இல்லைங்க. அதனால கேஸுக்கு இங்கே வந்தோம்னா சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போகிறோம். அதேமாரி கேஸ் ரொம்ப புக் பண்ணி ரொம்ப ஒரு வாரம் ஆகுது, ஒரு வாரம் 15 நாள் ஆகுதுங்க. எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆனால் இந்த கேஸ் வந்ததுலேருந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சாப்பாடு செய்கிறதுக்கு எல்லாம் பண்ணுறோம். 8 to 9 மணிக்கு எங்களுக்கு வேலைக்கும் போகணுங்க. வேலைக்கு போகிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இங்கே சாப்பாடு செஞ்சு எடுத்து வச்சு வீட்லேயும் வச்சுட்டு நாங்கள் வேலைக்கு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. சமுதாய சமையல் எரிவாயு கூடத்தில் அமைக்கப்பட்டுள்ள எரிவாயு அடுப்புகளை 268 குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் காலையும் மாலையும் சமைக்க பயன்படுத்தி வருகின்றனர். நாள்தோறும் 10 டன் வரை விவசாய உரமும் கிடைத்து வருவதாக கூறப்படுகிறது. 1 டன் உணவு கழிவில் இருந்து நாள் ஒன்றுக்கு 80 முதல் 100 யூனிட் வரை மின்சாரமும் தயாரிக்க இயலும் என இத்திட்ட வல்லுநர்கள் கூறியுள்ளதால் அதற்கான முயற்சியும் எடுக்கப்பட்டுள்ளதாக குருடம்பாளையம் ஊராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மொத்தத்தில் இது வேஸ்ட்டு மக்கர கழிவு எங்களுக்கு எதுவுமே வீணாக போகிறது இல்லைங்க. மக்கர கழிவை நாங்கள் இதில் போடனாங்க, அது மறுபடியும் அது உரத்துக்கு போகுது. மக்கர கழிவுகள் அந்த தண்ணியையும் தோட்டத்துக்கு இந்த மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க. மற்றபடி பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குதுங்க. ஞாயிற்றுக்கிழமைன்னு இல்லை, எந்த நேரம்னு இல்லை, குழந்தைங்க இருக்கிறவங்க, சின்ன குழந்தைங்க இருக்கிறவங்க குழந்தைகளுக்கு பால் சூடு பண்ணுறதுக்கோ எதுக்குமே செஞ்சுட்டு போகிறாங்க. மழை காலத்தில் விறகுகள் நனைந்து விடுவது, காஸ் சிலிண்டர் கிடைப்பதில் தாமதம் மற்றும் பொருளாதார சிக்கல் என தவிக்கும் கிராம மக்களுக்கு இத்திட்டம் பெரிதும் பயனுள்ளதாக அமைவதோடு கழிவுகளால் ஏற்படும் சுகாதார சீர்கேடுகளில் இருந்தும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக குருடம்பாளையம் மக்கள் மகிழ்வுடன் தெரிவிக்கின்றனர். ஊராட்சி பகுதிகளை சுத்தமாகவும் சுகாதாரமும் வைப்பதோடு அடித்தட்டு மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் பெரிதும் உதவிடும் இத்திட்டம் குறித்து பாபா அணு ஆராய்ச்சி மைய தொழில்நுட்ப பிரிவு அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டபோது தமிழகத்தில் மேலும் 25 இடங்களில் இத்திட்டம் விரிவுபடுத்தப்படும் என தெரிவித்தனர். புதிய தலைமுறைக்காக சரவணபாபு.